friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கான கிராஃப்ட்டும் கூட. குழந்தைங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. கார்ட்போர்டும் பேப்பரும் இருந்தால் போதும். இந்த கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சி செஞ்சு நம்ம வீட்டில் அதை பூவாக மாற்றி நம்ம வீட்டுக்குள்ளே பூக்க செஞ்சிடலாம். இந்த பட்டர்ஃப்ளை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் இருந்தால் போதும். நாங்கள் ஒரு சின்ன பீஸில் பட்டர்ஃப்ளையோட அவுட்லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதே போல் இன்னொரு பெரிய பேப்பரில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு நிறைய பட்டர்ஃப்ளை கிடைக்கும். இந்த ஒரு பேப்பரில் இது ஒரு லாங் சைஸ் நோட்டு பேப்பர். இதில் நான் இதில் 9 பட்டர்ஃப்ளை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போது நம்ம பட்டர்ஃப்ளைஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே ஒரே ஷேப்பில் நமக்கு கிடச்சிட்டு இப்போ இதுக்கெல்லாம் நம்ம கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். நான் இதுக்கு ஒரு 2 மெத்தடில் கலர் பண்ண போகிறேன். கொஞ்சம் பேப்பருக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் கலர் மிக்ஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் அதில் கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறம் இதை ட்ரை ஆக்கி எடுக்க போகிறேன். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நம்ம நம்மளுடைய ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணுறது. இப்படி தண்ணியில் நம்ம அந்த பட்டர்ஃப்ளை வச்சு எடுக்கிறதுனால நமக்கு டைமும் சேவ் ஆகும். அதை விட பட்டர்ஃப்ளையில் ஒரு மைல்டான கலர் கொடுக்கறதுக்காக தான் இதை தண்ணியில் போட போகிறோம். இப்போது நான் ஒவ்வொரு கலருக்குள்ளேயும் ஒரு 3 பட்டர்ஃப்ளையை இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இதுக்குள்ளே இருந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சோன்னா நம்ம இது பேப்பரில் பண்ணியிருக்கிறதுனால கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கலர் தண்ணியிலேருந்து இதை எடுக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா அது கிழிஞ்சிரும். இப்போ இதிலே ஊறட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்மளுடைய மைல்டான கலரில் பட்டர்ஃப்ளை நமக்கு கிடச்சிட்டு இதில் எனக்கு 2 பிங்க் மட்டும் கிழிஞ்சிடுச்சு. இதுக்கு பதிலாக நம்ம A4 ஷீட்டில் பண்ணோன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இன்னொரு செட்டு A4 ஷீட்லேயும் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது A4 ஷீட் பேப்பரில் பண்ணது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் பண்ணும்போது A4 ஷீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாம் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கலை. ஏன் அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லா கலருமே நல்லா மிங்கிளாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்துக்குமே நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நான் இந்த க்ரீன் கலருக்கு பிளாக் கலர் பார்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளாக் கலரில் ஷேட் கொடுத்துடலாம். இதே போல் இந்த எல்லா பட்டர்ஃப்ளைக்கும் நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். பிளாக் கலர் மட்டும் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்க போகிறேன். இப்போது அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. இதே போல் எல்லா பட்டர்ஃப்ளைலையும் நான் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிடுறேன். இப்போது நம்மளுடைய கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு திக்கான கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஜாடி அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் கட் பண்ணி இந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்போது இதுக்குமே நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பென்சிலை நான் ட்ரா பண்ணுற மாதிரி அதை சுற்றி அதோட ஷேப்புக்கு அப்படியே ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா குட்டி குட்டியாக டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த கார்ட்போர்ட்லேருந்து இதை ஒரு ஜாடியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிடுறேன். இப்போது இந்த ஜாடிக்கு கைப்பிடியும் அவுட்லைன் கொடுத்துக்கிடுறேன். இப்போது இந்த ஜாடி எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு இங்கே ஆக்ரிலிக்கில் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த ஜாடி ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது இந்த ஜாடிக்கு நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். இந்த ஜாடிக்கும் அதே மாதிரி உள்ள டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கிற அந்த அவுட்லைனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பார்டர் மாதிரி பிளாக் கலர் கொடுத்துடலாம்.
இப்போ உள்ள எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ இதை சுற்றி இருக்கிற அந்த எம்டி பிளேஸ் எல்லாத்துக்குமே திரும்பியும் ஆக்ரிலிக் ரெட் கலரே கொடுத்துக்கிடுறேன். இப்போ நம்மளுடைய ஜாடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த பிளாக் கலரில் கொடுத்த எல்லா இடத்துலையும் குட்டி குட்டியாக டாட் வச்சுக்கிடுறேன். அதே மாதிரி இதுக்குள்ளே சின்ன சின்னதாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக எதுனாலும் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பிளாக் கலரில் கொடுத்த இந்த அவுட்லைன் எல்லாத்துக்குமே மெட்டாலிக்கில் கோல்டன் கலர் கொடுத்துக்கிடுறேன். இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா அந்த பிளாக் கலரே இருந்தாலும் அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்மளுடைய ஜாடி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டெக்கார் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி மிரர் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். இதை அங்கேயும் இங்கேயுமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிடலாம். இப்போது இந்த ஸ்டோனை சுற்றி அதே மாதிரி மெட்டாலிக் கோல்டை வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிடுறேன். அப்படின்னா இந்த ஸ்டோன் வந்து அதிலே ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நம்மளுடைய ஜாடி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிரர் ஸ்டோன் இல்லை அப்படின்னாலும் நம்ம குட்டியாக ஏதாவது பெயிண்டிங் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செஞ்ச அந்த பட்டர்ஃப்ளையை இந்த ஜாடிக்குள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக மரக்குச்சிகள் தேவைப்படும். அதுக்காக இது ஒரு செடியில் உள்ளது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குச்சிகளாக எடுத்துருக்கிறேன். இதை வந்து இந்த ஜாடிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த குச்சிகளை செலட்டை போட்டு அது பேக் சைடில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே பேப்பர் வச்சு நல்லா க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா கொஞ்சம் விலகாமல் இருக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், ஒரு நாட்டும் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ஆணியில் எதுலனாலும் தொங்க விட்டுக்கிடலாம். இந்த மரக்குச்சிகளுக்கு க்ரீன் இல்லைன்னா ப்ரௌன் கலரில் பெயிண்டிங்கும் பண்ணிக்கலாம். நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ அதே போல் நம்ம செஞ்ச பேப்பர் பட்டர்ஃப்ளையில் டபுள் சைட் செலட்டை இப்போ இப்படி குட்டியாக ஒட்டியிருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோன்னா அந்த மரக்குச்சிகளில் ஒன்று ஒன்றா ஒட்ட போகிறோம். அந்த செலட்டை போட்டினதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது அப்படியே அந்த மரக்குச்சி மேலே நிற்கிற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். அதுக்காக இந்த எல்லா பட்டர்ஃப்ளைலையுமே நான் இந்த மாதிரி டபுள் சைட் செலட்டை போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே அப்படியே அந்த மரக்குச்சியில் நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர்ஃப்ளை ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிராஃப்ட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி ஒரே இடத்துல பல கலரில் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கும்போது மைண்டுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.